friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேத்து மசாலா குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா டெலிவரி ஆகியிருக்கிற அந்த லேடிஸுக்கு வந்து ஃபீடிங் டைமில் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அதுக்காக அவங்க மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் உள்ளவங்களுக்கு கொடுத்தா அந்த சின்ன குழந்தைகளுக்கும் வயிற்றுக்கும் எதுவும் வராது. அப்படின்னா அந்த வயிறு சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு வந்து லூஸ் மோஷன்லாம் அடிக்கிட்டு வரும் ஃபீட் பண்ணுறதுனால, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யார் வேணாலும் இந்த குழம்பு யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வச்சு யூஸ் பண்ணோன்னா எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஓமத்தை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் போதும். அடுத்தது வந்து கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 10 வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸை தான் அரைக்கிறதுக்காக வேண்டி 2 துண்டா வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் பூடுமே நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் 20 பல்லேருந்து 25 பல் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வேணா சேர்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது குழம்புல வந்து நம்ம ஒரு 10 பல் போல் முழுசாக வந்து உடச்சி போட்டிருந்தா கூட அந்த குழம்போட எடுத்து வச்சு விரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு 20 பல் பூடு இதில் சேர்த்துருக்குறேன். நல்லா எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலாம். அடுத்தது வந்து நல்ல மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த குழம்புல வந்து வத்தல் பொடி, தனி மிளகாய் தூள், அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால தான் நல்ல மிளகு கொஞ்சம் கூட்டி எடுத்துருக்கோம். இப்போ ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும், கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். மற்றபடி வந்து வத்தல், மல்லி எல்லாமே வந்து மற்ற நம்ம சாதாரண குழம்புக்கு வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம மற்ற குழம்பு ஏன்னா நல்ல மிளகு சேர்த்துருக்குறோம். அதனால 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இனி மல்லிப்பொடி வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் இதில் வந்து மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து சுக்கு 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இதை மேலே இருக்க தொலியை லேசாக சீவிட்டு நம்ம இடிகட்டையில் வச்சு நல்லா தள்ளி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா டைரெக்டாக வந்து எல்லாருக்கும் மிக்சியில் அரைக்க முடியாது, சேர்த்து அரைக்க போகிறோம். அப்புறமா புளி வந்து இது மற்ற குழம்புக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப வைக்க வேண்டாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அந்த அளவு போதும். அதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம். அப்புறம் தேங்காய், அவங்கள்ட்ட வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஒரு 1/4 கப்பு தேங்காய் அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து நம்ம மசாலாலாம் நிறைய சேர்த்துருக்கனால தேங்காய் வந்து ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக தேங்காய் போதும். அதனால 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். இங்கே பாருங்க, நல்லா நைஸாக இதை போல் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம். இனி வந்து ஊற வச்சிருந்த புளியை வந்து கரைச்சி அதில் சேர்க்க போகிறோம். இப்போ புளி தண்ணி அதில் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து குழம்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் வந்து 1 கப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லூஸாக தான் இதை போல் தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் குழம்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம சுக்கு ஓமம் எல்லாம் சேர்த்துருக்கனால அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும். நமக்கு குழம்பு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கிறேன். இனி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வைக்கும்போது வந்து மூடியை வந்து இந்த அளவில் ஓப்பனில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு வந்து லைட்டாக ஒருக்கா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ன வெரைட்டி மீன் வேணால் சேர்த்துக்கலாம். துண்டு மீன், இல்லை கார மீன் சொல்லுவாங்க, பால் கார அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எந்த வெரைட்டி மீன் வேணாலும் நம்ம வந்து இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ குழம்பு கொதிச்ச அப்புறம் சிம் அல்லது மீடியம், அந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க. நம்ம அந்த சுக்கு ஓமம் எல்லாம் சேர்த்துறதுக்கு அடிப்பிடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த டைமில்.
சேர்த்துட்டு உங்களுக்கு இப்போவே தெரியும் குழம்பு வாசனையே சூப்பராக இருக்கும். குழம்போட கலரும் வந்து நம்ம நார்மல் மீன் குழம்பை விட இது வந்து கலர் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் எல்லோயிஷ் வந்து கலர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். குழம்பு ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு, வாசனையே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வைக்கும்போது தண்ணி போல் இருந்து, இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு. மீன் தான் வேணும்ல, குழம்பு மட்டும் வச்சே நம்ம வந்து தாராளமாக ஒரு பிளேட் சாதம் வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் வந்து பூடு விரசி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் குழம்பு கூட்டி வைக்கும்போது ஒரு 10லேருந்து 15 பல் பூடு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே குழம்பு ரெடி ஆகும்போது அது நல்ல வெந்துடும். அப்படியே நமக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் நார்மலாகவே யார் வேணாலும், இப்போ ஃபீடிங் மதர் தான் இல்லை, யார் வேணாலும் இந்த குழம்பு வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். உடம்பு வலி, இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இப்போ பாருங்கள் இந்த குழம்போட கலரை பாருங்கள். நம்ம மற்றபடி நார்மலாக வைக்க மீன் குழம்போட கலரை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மீன் குழம்போட கலர். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.